தெரியாது கறி. ஆமா. உப்பு மட்டும் முதல்ல போடாதீருன்னு. ஏன்டா? உப்பு முதல்ல போட்டா கோழி கறி வாசம் மூடு கட்டிவிடும். அடடே நீ விஷயம் செஞ்சுடா. அதனால திட்டு போய் தெரிஞ்சு போடல. ஆமா. உப்பு மட்டும் போடாத. எடுத்து போற மொளகா முத்துன்னு. போடா. எடுத்து போட்ட மொளகா முத்து. போடா. உப்பு போட்டு ஏறிக்கு வச்சு கலாட்டு ஒரு துண்டு எடுத்து வாயில் வச்சேன். எப்படா? ஒரு துண்டு எடுத்து வாயில் வச்சாக்கா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன இல்ல வாய் கெட்டு போச்சு. கொடுக்குது. எங்க மாமனாருக்கு ஒரு துண்டு எடுத்து கொடுத்தேன். அவரு அதே மாதிரி தான் சொன்னாரு. இன்னும் வாய் கெட்டு போச்சு. மாமா ஒரு பீடி குடி மாமான்னு. ஏன்டா? வாய் கெட்டு போச்சு. அதனால மாமனாருக்கு ஒரு பீடி வாங்கி வாயில் வச்சுட்டு டேய் வத்துக்குச்சு அப்படி கீசி வாயில் வச்சுடா அச்சு வச்சு மிளகா முத்து அப்படியே இருக்குது. மிளகா முத்து அப்படியே இருக்குது. இந்த மைக்கு எவனோ போய் அந்த பாரு மாதிரி பீ பேண்ட் இந்த பீ வாரி அந்த கறியில போட்டு பேட்டிட்டு இருக்கிறான். அந்த சட்டியை ஓட்டி விட்டு கங்காதோர முருகேஷ் 5 மணிக்கு ஆட்டு விட்டுருவாங்களே. நேரா வந்தேன். கூட்டம் வந்தா என் முன்னாடி 5 மணிக்கு எழுந்து சாந்தி வச்சுக்கிறா வாசலுக்கு. நேரா வீட்டு உள்ள நோஞ்சின்னு ஏமா கொஞ்சம் வாயம்மா உள்ள எதுக்கு இவன் தப்ப நினைச்சுனா பாருக்குது. இவன் 5 மணிக்கு வந்து நம்ம இல்லத்துக்கு கூப்பிடுறானே அப்படி நீ என்ன பண்ணா பீத்துட்டு புத்தி விட்டா போவதா நான் நினைச்சேன் நம்ம பீத்துணு சமாச்சாரம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சு உங்க அப்பா வந்த அப்படி அரு கட்டல நான் மட்டும் பண்ணி தூண்ணேன் அல்ல ஒப்பனை தான் தூண்ணா போடி அவ கிட்ட வந்து தாதா என்ன தாண்ணா அங்க பேச்சு வேகல பொம்மைட்டில் வந்து எதுக்கு நான் கூப்பிடுறேன் நானு பேச்சு வேகல சொல்றேன் பீத்துண்டு புத்தி விட்டு போலியான்னு என் கூட்டு நானே சொல்லிவிட்டேன். அப்ப எங்க கேட்டுக்கிறேன் வா அது வந்து சொல்றா வாடிடே என்ன கடிக்குதையா என்ன கடிக்குற சாமா சாமா என்ன கடிக்குதையா ஒரு சாமா நான் போடுறது பத்தலாவரே நீ நோட்ல போட்டு பண்ண மாட்டேன் நீ பலாரசல போடுதப்பா நீ நோட்ல நான் போட்டு பண்ண மாட்டேன் போறயா போற ஒன்னும் தெரியல சாமி இருக்கா ஜாமா ஜோமா போறப்ப போட குத்தாங்களா நீயா போடுவே நீயா வாடுத சப்ரையா வாடுத சப்ரையா வாடுத சப்ரையா போறப்ப நீயா வாடுத சப்ரையா வாடுத சப்ரையா வாடுத சப்ரையா ஏய் என்கிட்ட சொல்றா
எங்க நக்குது ஏய் எங்க பையாடே ஏடா தலையை தவுல எங்க நிக்கிறேன்னு கேக்குறாடா எங்க நக்குது நக்கி புடி போடா கோர பாசா டேய் அந்த கோரப்பனே ஏதோ சொல்லுது கேக்குறா ஜீவா கூப்பிடு வரப்பா வரையா ஓ சாமி விடலையா ஓ விடல சாமி விடலையா ஓ விடலையா வரப்பா விடலையா ஒரு சாமி விடலையா ஒரு சாமி விட நோட்ல பண்றாச்சா ஒரு சாமி விடலையா அட டேய் நீ கேட்றா போய் கேட்டு வந்து ஓ தலை போடுச்சே தலை போடுச்சே ஓ தலை போடுச்சே மான பசமதா பத்திச்சே பட்டல இங்க கட்டிச்சே நான் சேர்த்து பட்டிச்சே புடிக்கிற சாமி புடிக்கிறியா ஏய் என்ன சொல்றது அந்த கோரப்பனே டேய் அவ சொல்லிங்கற நீ கேட்டுங்க பாரு டேய் அவ சொல்றா நீ சொல்லிங்க டேய் தலை போடுச்சு மார்ல பொச்சிச்சு பட்ட லிங்கி கட்டிச்சு பாக தூமிச்சு பெட்ட ஆசு ஊத்துச்சு சேர்த்து பிடிக்குமானா புலாக்கு அது ஒரு சமாச்சாரம் அது ஒரு சமாச்சாரம் தெரியுமா எனக்கு கல்யாணம் ஆச்சா ஆமா எனக்கு கல்யாணம் யாரு கேட்டீங்க? என்னப்பா 4 பேருக்கு பத்திரிக்கை வச்சுட்டாங்க சோறு போட்டு நாலு பேரு பத்திரி குச்சி சத்திரம் பேச்சு தமிழ்கார கூப்பிட்டு ரேடியோ செட்டு வச்சு மோதக்கார வச்சு ஏன்டா கல்யாணம் பண்ற அப்படி கல்யாணம் பண்ணி போற அவனுக்கு பொண்ணு பிறகுதா இட்டு ஓடி போற அவனுக்கு பொண்ணு பிறகுது நான் இட்டு ஓட்டேன் கல்யாணம் பண்ண வயசுல போய் இட்டு ஓட்டேன் சரி இன்னும் போய் ஒரு 10 வருஷம் போச்சுனா குழந்தை பசங்களும் இல்லை கிசங்களும் இல்லை பசங்க இது மாதிரி பசங்க கிசங்க வயசு தெரியாது பசங்க இல்லை குட்டி இல்லை சரி இந்த திருப்பில வேண்டிய மேல பராத்தினேன் ஆண்டவா நல்ல முறையில என் முன்னாடி புல்லு குத்தேனா உயிர் குத்த சாமி மயிர் கொடுக்குறேன் தலைமுடி கொடுக்கணும் பராத்திண்டா சொன்னேன் இல்லையா என் முன்னாடி 2 புல்லு கொடுத்தாரா அப்ப சாமி தான் குத்தாரா ஒரே பாகத்துல 2 ஒரே பாகம் ஒரு பொண்ணு ஒரு பையன் சரி என்ன பண்ண குழந்தைக்கு 10 வயசு ஆகி போச்சு ஆமா ஏய் பராத்துல ஏய் வச்சு பஞ்ச பராத்துல 10 வச்சுனாங்கன்னு ஓ பொண்ணு ஒண்ணா 2 ஒண்ணு தான் ஏய் பிரார்த்தனை ஏய் வந்து பஞ்ச பிரார்த்தனை 10 வருஷம் சொல்லாங்கன்னு அந்த கடகா சாமிக்கு கலந்து செலுத்த முடியல சரி வாத்தியார்கிட்ட ஒரு 10,000 துட்டு வாங்கினேன் எத்து போய் என் முன்னாடி கொடுத்தா அவ என்ன பண்ணா எங்க சாமி நம்ம குடும்பத்தோட போகல நீ ஒண்டியாவது திருப்பதி போய் வந்துருன்னா சரி முடி கட் பண்ணணுமே என் மயிறு என் முன்னாடி மயிறு என் பசங்க குஞ்சு மயிறு மயிறு எல்லாத்துக்கும் கட் பண்ணு நேரா போன கச்சோறு மட்டும் கட்டினா நேரா போனேன் ஒரு 2 ஏக்கர் நாளும் நம்மளுது தண்ணி வடி ஆ தண்ணி பம்ப் எடுத்து ஓடந்தான் அதனால இந்த கந்தான ஒரு படிக்கான அந்த கந்தான ஒரு படிக்கான வச்சு கை தண்ணி கட்டுறேன்னு சொல்லி நான் போனேன் அங்க போனா திருப்பி 3 நாள் குடோன்ல உள்ள தட்டான் ஆமா வர முடியல சரி நான் பண்ணேன் தலைமாரி மட்டும் ஊத்து முடியாது செலுத்திட்டேன் நேரா வீட்டுக்கு வந்தா எனக்கு கை மேலே ஒரு ஏக்கம் ஆமா பயிர் வச்சுமே என்ன ஆச்சு பயிர் என்ன நிலைமை ஆச்சுன்னு பார்த்தேன் அப்படி போய் பார்த்தா பயிர் போய் பார்த்தாக்கா கை அப்படியே பாலமா வச்சு போய்க்கிறா கையா வெட்டி விடாதியா கை நேரோடயா ஓ கை நேரோடயா ஓ கைனே ஏய் போன் ஓ கைனே போன் ஒரப்பா நீ அம்மதி பெத்த கை நேரையோ மை அப்படியே தூத்து போட்டு பிசுறு தானே யாரா நான் பண்ணேன் மல்லி மனமாண்டா வெத்து பட்டி தண்ணி வந்து போச்சு எனக்கு ஒரு நல்ல பழக்கம் அப்பவும் ஒரு பீடி பிடிப்பேன் பத்து பட்டி தண்ணி வந்து போச்சு என்ன பண்ண பீடி எடுத்து வாயில் போய் பார்த்தா வச்சு பட்டு இல்ல நேரா பார்த்தா இந்த பொண்ணு எங்க ஊர் ஏரிக்கிற மேல குச்சி போட்டு அந்த அடுப்புல புளி மட்டும் போட்டு ஆயிட்டு அடுப்புல நெருப்பு இந்த காத்துக்கு உச காத்துக்கு நெருப்பு மினுக்கு நேரா உள்ள போனேன் ஏரிகர மேல எங்க ஏரிகர வாரா ஒரு சாமி ஏரிகர வாரா ஓ நாதி குச்சியா ஓ நாதராரு குச்சியா சரி நாதராரு குச்சியா மாமேர்து குச்சியா மாமேர்து குச்சியா ஓர் குத்தி குச்சியா ஓர் குத்தி குச்சியா ஓ அன்னி குச்சிரே வாட சாண்டா குச்சிரே சாண்டா குச்சிரேயோ எல்லாத்தையும் வெளி போட்டு நான் குஷ்டு வந்தேன் குச்சி போடுறதுக்கு குஷியா ஓர் குத்தி
குச்சா அம்மா குச்சா புடி ஏய் அந்த குடில இது குச்சாவே பானி இத்திரி பேத்து குச்சி குச்சா குட்டி சொல்றாவா சரி நான் பண்ணு போன் நான் பண்ணு தடுக்க அப்படி கால்ல வச்ச இங்க தான் தடுக்குதா தடி தள்ளனா நேரா உள்ள நோங்க அந்த பார் சேத்து போய் இதுல வெச்ச எதுல யாரு வெச்சினா அதான்டா வீடு எங்க போறங்க வச்ச ஒரு டமாட்டா பாத்தா இவன் ஆம்ன மாட்டி கொர பொண்ணு பையனா இந்த பொண்ணு சேத்து புடி பாத்துறான் ஆமா கோயில அப்படி தள்ளி போட்டு வரும்போ போம்போ உதற போட்டேன் ஏய் வரும்போது ஏண்டி கோயில கால மேய்ச்சி விட்டான் நேரி மன இந்த கோயில ஆண்டு இந்த பொம்மையடி தைரியம் ஏ புள்ள ஏம்பு ஏம்பு தொங்க நான் ஒஞ்சிடாது ஏம்புன்றான் ஏம்புடா தேட வேண்டாம் ஏந்திக்கிறான் என்ன பண்ண ஓடியாந்து வெளியிட்டு உடாச்சு ஒளி ஓடியாந்த கபாடி என் தலை பூச்சாடா குச்சா தலைமையை தான் மோட்டை குத்துறேன் குடியா தலைமயிர் கொடுக்குற மாதிரி தான் பேராத்துனாங்க என் மாறு மயிர் கொடுக்குற மாதிரி பேராத்துனேன் கப்பாடு மாறு பூச்சா குச்சா மாலு என்னக்குதா மயிரு போச்சு 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 இது கூட ஆயிட்டேன் கப்பாடு லீங்க பூச்சா பட்டு பண்ணி இது கூட ஆயிட்டேன் எதிர்த்து ஓடியாட்டேன் இது சொல்லிக்கிறான் தலை போடிச்சு மாலு பொச்சிஞ்சு பட்டு லிங்க் கட்டிஞ்சு ஆத்து ஊச்சிஞ்சு சேர்த்து பிடி போன புலத்து மோசமானவன் ஒரு சம்மா இறங்கனே ನನ್ನ ಕಡಿಗೆ ತಿರಯ್ಯ ஓ ನನ್ನ கடிக்கு திரையா நீங்க எனக்கு வேற வேலை இல்லை. ஓ ನನ್ನ கடிக்கு திரையா நீங்க எனக்கு வேற வேலை உந்து கடிக்கிற வேலை தான் எனக்கு ஓரப்பா ஏய் ஆகினி வந்துரிச்ச மூஞ்சி பாரு ஒரு 10 மாசம் ராப்பா மூஞ்சி அப்படியே பச்சை தும்புற மாதிரி இருக்குது ஏன் மூஞ்சி போறது ஒரு ஒரு சாமானிய 10 மாசம் ஐயோ அவன் மூஞ்ச பாரு எப்படிங்கிறான் மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்குது மணல் ஊறி போன வெள்ளிக்காய்க்கு மாதிரி ஓரப்பா இது மூஞ்ச பாரு இது என்ன பண்ணுச்சு என்ன பண்ணு ஓ கொரமண்டாடி பாவாடை தூக்குது ஓ கை ஓடுது ஐயோ ஓ தொட்டு தொட்டு நக்குது இது மூஞ்ச பாரு அது வேற செய்யலாமாடா அசிங்கமா இல்ல உனக்கு போய் போய் என்ன ஜெலுக்கு 4 பேர் ஊருக்கு வரதா இல்ல அப்படியே போறது ஓ கொரமண்டாடி பாவாடை தூக்குது ஓ கை ஓடுது ஓ தொட்டு தொட்டுக்குது நக்குது இது மூஞ்ச பாரு யாராவது வேற தூமன் சாவ போய் அட கம்பே நீ வேற பைத்தியக்கார மாதிரி பேசுற யா ஒண்ணு இல்ல எனக்கு வயித்து நோய் உனக்கு தெரியல ஆமா ஆமா வயித்து நோய் எங்க போனாலும் குதில்ல நான் சோழி அத்தனை பார்க்காத டாக்டர் கிடையாது நர்சம் டாக்டர் கிருஷ்ணன் டாக்டர் என்ன போய் சொல்லி கொடுப்பாங்க அது ஒரு பம்பா போகுது நர்சம் டாக்டர் கிருஷ்ணன் டாக்டர் திருநகர் டாக்டர் முத்து டாக்டர் அப்புறம் நம்ம ரவி பாரதி அப்புறம் வெங்கடேஸ்வரா பாரதி போனியடா ஐயா தொட்டா அந்த அம்மா ரவி அம்மா வேற எல்லா டாக்டர் பாத்தீங்கன்னா எங்க போய் வயிற்று குதிரல டாக்டர் தர்மாஸ்பதி கொடுப்போன எங்க போய் குதிரல நானும் போயிட்டு நேரா கிருஷ்ண டாக்டர் போய் நேரா பஜார் போய் வந்துங்கிறேன் கண்ணுங்காடி செட்டியார் இருக்கிறவர் பார்த்தாரு செட்டியார் பார்த்து என்னடா டெய்லி இப்படி போறீங்கன்னு கேட்டாரு வயிற்று டாக்டர் போய் போறேன்னு ஆனா நீ யாரா
உட்காந்து மதிக்கிறாரு அவர். ஆ, அப்படிதான் பேசுது. என்ன சொன்னாங்க? ஏய் நம்ம வீட்டு வாடா நாட்டு மருந்து தரேன் ஆ, ஆ, நாட்டு மருந்து தரேன் நம்ம வீட்டு வாடான்னாரு. ஆ, நேரா போனா அவருக்கு நாட்டு மருந்து வாங்கிக்கிறேன். ஆ, இது என்ன பண்ண செட்டாரு என்ன ஆ, அப்படி தேர்ல போய் சாப்பிட்டேன்னு வயிற்று வர போறான்னு ஆ, வாங்கிக்கினேன். ஆ. நேரா போனேன். இந்த குறை பொண்ணுன்னு போனேன். ஆ, குறை பொண்ணு போனா இவங்க ஆம்பளை இல்ல. ஆ, இந்த பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. ஆ, இந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன், ஆ. ஏமா ஒரு 100 தேன் எடுத்து அந்த வீட்டு கொடு, ஆ. நான் ஒரு லேகிங் சாப்பிடணும் ஆ, அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆ, டேய் சொல்லி 3 மாசம் ஆச்சுடா. ஆ. ஆனா 100 தேன் நான் பிடிக்கும். ஆமா, கொஞ்சம் தான். 100 தேன் எடுத்து கொடுக்குறதுல கொடுக்குறதுல. நான் எப்படியாப்பட்ட ஆளு. பெரிய பேசுறாச்சியா? எனக்கு கொடுத்தால கொடுக்குறதா? எடுத்து கொடுக்கல இந்த பொம்பளை. ஆ, நான் ஏறு ஓட்டிக்கிறேன். ஆ, வயிற்று நோல் ஓட்டிக்கிறோம், நாத்து முத்தி போகுது ஆ. அப்படின்னு ஏறுமாட்டில ஏறு ஓட்டிக்கிறேன். ஆ, எருமாட்டுல கூட. ஆ. ஆ, இந்த குறை பொண்ணு ஆ. ஏரிக்கார மேல ஆ. அண்ணுக்குடியில தேன் வச்சுக்கின்னு ஆ. அது மேல துணி பாவாட்டு மூடி போட்டுக்கின்னு ஆ. இவன் ஊர் மேல போய்க்கிறான். வியாபாரத்துக்கு. ஆ, மாட்டை நிறுத்தினேன். ஆ, பின்னாலே ஓடு. ஆ. ஆ. அண்ணுக்குடி மேல இருக்கிற துணி அப்படி எடுத்துட்டு ஆ, கை விட்டு ஆ. தேன்ல கை விட்டு எடுத்து ஊத்திக்கின்னு ஆ. கோயிச்சிட்டு ஆ. இந்த லேகி எடுத்து கோயிச்சிட்டு நக்கந்து மெய்தான். ஆ, நீ மொட்டையா வந்து ஏரிக்கிற மேல போகும்போது பின்னாலே வந்து என் பாவாட்டி விட்டு வேர்ல விட்டு நக்கனா ஜன நினைக்கான். தேன் தானே நக்கன வேற ஒண்ணும் நக்கல. ஏன் தான் நக்குறியா? நினைக்கிட்டாங்க. போறப்ப போறையே மகபாவி துரியானாஜே மூணு வேலை நான் 3 வேலை 3 வேலை 3 வேலை నువ్వు వరా సామ నువ్వు రరయ్య కోనవత్ర సామ ఉనక ఓ ఏయ్ ములా ఓ కోనవత్ర సామ ఉనక ఏయ్ ములా ఓ కోనవత్ర అయ్యో ఏయ్ ములా వేయనங்க ఓ కోనవత్ర అప్ప ఉనక கோணே வந்து நேரா வரும் வந்து சொல்லி கோணவத்ர உனக்கு கோணவத்ர என்னங்கற ఓ வரப்பா நீ பெருமச்சா பெருமச்ச ஓ ஊருக்கு பெருமச்ச நீ ஊருக்கு நான் தான் நாடா అరే సామె வரப்போ ఓ ఊరారు పీదా చున్నదా ఓ ఊరారు పీదా చున్నదా ఓ కొరమంటాటి పీ రెండు మర తుడిచి కొడుకు వక్కలేదు ముందు வருமா அவளை இன்ப பிரி கொடுறாங்க எல்லாம் திறனா பண்றது இந்த பொம்பளை ஒத்துக்கிட்டு கிடையாது ஏன்னா அந்த நாடகத்துக்கு வேலை இல்ல எப்போதாலும் பிருன்றான் நீ ஏறி வேலை செய்ய இந்த பிரு கொடுத்து சரி போய் இதுக்கு சண்டை போட்டுக்கும் அதனால இந்த பொண்ணை மாத்திரனா இல்ல நம்ம இவருக்கு பாரு நம்ம தேச மாத்திரனா அதுக்கு என்ன பண்ண சரி நம்ம பிரு போட கூடாது இறக்கப்பட்ட பாட்டியே இறக்கப்பட்ட பாட்டி நேரா போனேன் என் மூஞ்சி பார்த்து விட்டு கூடாது ஆள் யாரு எல்லாம் கொடுப்பாங்களா 10ல இறங்கினேன் நம்ம ஹோட்டலுக்காரர்கிட்ட நம்ம ஏமல இறங்கினேன் மூஞ்சி பார்த்தாண்டியா இறங்கினேன் ஏமல பார்த்து உடனே பில் எவ்வளோ மொத்தம் 10ல இறங்கண்டா ஆளுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து 1 லட்சம் ரூபாய் துட்டுடா 1 லட்சம் ரூபாய் துட்டு மேல் பாயிண்ட் வச்சேன் மேல் பாயிண்ட் வச்சா கீ எங்க விழுந்துட்டு போகுதுன்னு 8 கீ பாயிண்ட் வச்சுனா 50,000 இருந்துச்சு எப்பறம் மேல் பாயிண்ட் கீ பாயிண்ட் 50,000 நிக்குதா டேய் நான் என்ன சொல்றேன்னா அதானே கேட்பாங்க ஊர்ல வைக்க போது பாதி கொஞ்சம் போகுது வரல நீ அதெல்லாம் கேட்காதா கணக்காகுது நீ ஆள் கிடையாது சரி நான் என்ன சொல்றேன்னா தான் புது கணக்கு இறங்கினேன்
மூட்டை நெல்லு ஆ, தச்சு ஒரு மூலையில போட்டேன் போட்டா 5 மூட்டை நின்றுச்சு. தச்சு போடும்போது 5 மூட்டை இருக்குதா? டேய் நான் என்ன சொல்றேன் எனக்கு கேட்க நான் முதல்ல சொல்லிக்கிறேன். சேர்றா சேர்றா. டேய் ஆ, 8 மூட்டை கேவரு ஆப்பிச்சுடா. 8 மூட்டை கவுரு. 8 மூட்டை கேவரு தச்சு ஆ, நெல்லு கூட போட்டா கண்டு போய் வேற ஒரு மூலைல நான் அடுக்கினேன். ஆ, 4 மூட்டை கேவரு நின்றுச்சு. இது கூட 4 மூட்டையா? சேர்றாப்பா. டேய் நான் என்ன சொல்றேன் ஒரு பத்து மாட்டேன் நானு. ஆ. அந்த மாதிரி ஆளு ஐயோ நேர்மையான ஆளாச்சே. தேங்காய் ஆ, 500 காய்டா தேங்காய் 500 காய். கோயிலுக்காக 500 காய் கொடுத்தாங்க. ஆ, அது என்ன பண்ண பட்டி உச்சி ஆ, ஒரு மூலைல அடுக்கினேன். அடங்குறேன். 250 காய் தான் நின்றுச்சு. ஆ, என்ன ஆ, இதெல்லாம் ஏன் கோரி திட்டம்? அது கேட்கக்கூடாது இல்லையா? டேய் நான் சொல்றது ஏன் கோரி தெரியுமா? ஆ. டேய் எங்க சித்து போய் சித்தி இருந்தாங்க தெரியாது உனக்கு? தெரியும் தெரியும். அது ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஆமா ஆமா. அவங்க 2 பேரும் ஒரே நாள் செத்துட்டாங்க சித்தி சித்தியா. ஆ. அந்த பொண்ணு என் காலில் கட்டி செத்துட்டாங்க. உங்க இல்லையா? என் காலை சுத்தி இல்லையா? டேய் காலில் கட்டாங்க 7 கூட வச்சு கட்டி சொல்றியா? ஆ, என் காலில் விட்டு செத்தாங்கடா. இந்த குழந்தை வளர்த்துன்னு வந்த பாரு. ஆ, இந்த பொண்ணு ஏந்து திருமணம் உட்காந்துச்சா. திருமணம் வந்துச்சா? அப்படின்னா டேய் வயசு வந்துச்சு அந்த பொண்ணு. ஓ ஓ, சரி குச்சி போட்டாங்க. குழந்தை உட்கார வச்சிட்டேன். ஆ, உட்கார வச்சுட்டு ஆ, நம்ம என்ன பண்ண நம்ம தான் ஊருக்கு வயசு நம்ம எங்க வேலை வெட்டி போறோம். ஆ. ஊருக்கு வயசு வச்சுட்டேன் எந்த அளவு மயிர் இருக்குது பாரு. கடையில மொத்தம் காஞ்சி போயிடுதா? ஊருக்கு வயசு வச்சு என் மயிர் வந்து போச்சு. ஆ, இது எல்லாம் கொஞ்சிச்சு பாச்சா. ஆ. இந்த குழந்தைக்கு மஞ்சள் நீராட்டியே வச்சிட்டேன். பெஸ்ட். இந்த 50,000 ரூபாய் துட்டு, ஆ. 5 மூட்டை நெல்லு, நெல்லு. 4 மூட்டை கேரு, ஆ. இந்த 250 தேங்காய் எதிர்க்கு கொஞ்சிச்சுன்னா ஆ. இதெல்லாம் வச்சு நான் பண்ணேன். ஆ. எல்லாத்தையும் வித்து ஆ. ஜனத்துக்கு ஊராருக்கு பிரியாணி செய்து போட்டேனா. பிரியாணி செஞ்சு போட்டா நான் துருப்பிட்டேன். கிடையாது. ஊர்ல இருக்கிற பஸ்ல பண்ணேன். ஆ. ஊராருக்கு தானே போட்டேன். பாரு புது மெத்தட் இருக்குது. அதுக்கு ஆ, இந்த பொண்ணு உப்புக்கு துட்டு பத்தல. ஆ, 2 முறை உப்பு கொடுமான்னு உப்பு வாங்கினது மெய்தான். மெய்ய. அதுக்கு எது மாதிரி உப்பு கொடுக்க முடியல. ஆ. அது என்ன பூச்சிப்பா ஆ. உன்னை என்ஜாய் என்ன செலவு வந்து வச்சு துட்டு துரு போட போறேன். ஆ, ஆ. ஏழான ஒண்ணு கொடுக்குறேன். அதுக்கு ஊரா இருப்பி ஏன் குறைப்பி ஏன் கொடுத்துட்டு வந்துடுறேன்னா ஊர்ல இருக்கிற வச்சுல ஊருக்கு தான் போறேன். நானா துட்டேன் போடா பாட்டோம் நான் போட்டேன். வரப்போ ஏய், போ. ஓ குட்டா ஓ உப்பு குடு ஆ. குட்டாயா உப்பு குடு ஆ. ஓ இல்ல நான் கட்ட குடு இந்த வர சாப்பா கொட்டில போ. ஏய், ஏடா போச்சா? கொட்டில ஏடா போச்சா? வரயே இதுக்கு கொட்டே இல்லையா எவ்வளவு உயிர் வேணுங்கிற அப்படியா? என்ன கேக்குறேன் பொம்பளை? ஆ, புலி ஓடி சேர்த்து இந்த புலி கேக்குறேன். கை பாவு நீங்க போதாடா? நான் புலி மரம் நம்மள ஒரு 10 மரம் இருக்குது. சரி சரி சரி. ஆ, என் முன்னாடி இவளுக்கு கொடுக்கலாம் தான் வச்சிருந்தேன். ஆ. அவ கம்பெனி வேற ஒரு கோத்து வந்து அவளுக்கு போட்டுக்கிறா. ஐயோ, ஆ. என் மூப்புல என் கோட்டை கூட ஏன் என் கோட்டை எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி பேசுறது அந்த குருத்து. அரு கட்டுது. வரப்போ சாமி ஏன்றையா ஒரு சாமி ஓ குழப்பம்ல அனாவசியமா நினைக்கிறேன். ஊருல வாங்கி கொடுங்க எப்போ என் ஜோத்துக்கு எல்லையே கிடையாது. போன பிச்சில இருந்து ஆற்காட்டு பிச்சு வழி 6 மொத்தம் ஏமால் தான் பட்டான். ஓடும் ஓடும் கையகால ஓடிச்சு என்ன கேட்காம ஒரே ஒரு ஆளு ஆத்துல எவனும் ஏறு கட்ட முடியாது தெரியுமா உனக்கு? ஆத்துக்கு போய் யாரும் ஏறு கட்டுவாங்க எனக்கு கேட்கணும் கூட போ. ஆத்துல என்ன வழி தெரியுமா? ஆத்துல என்ன வழி தெரியுமா? ஆட்டு முடுங்க வழி தெரியுமா? அது கூட எனக்கு கேட்டா இருக்கணும். சரி சரி போனா பாட்டோம் ஓ குறப்பம்பல பெரிய பணக்காசரையா என்ன பணக்காச்சு? ஓ பெரிய பணக்காசரையா வாங்கி கொடுங்க. நான் இது போய் பணக்காச்சா ஒரு கார்டு ஏய் ஒரு கார்டு கைதா கைதா ஏழரை கைதா கைதா ஒரு கைதா 11 ஏழரை கைதா கைதா
அது ஓ ஆ, ஒரு கைத ஆ. முழுவா இருக்குது ஆ. அது வயிற்றுக்கு பாரு குட்டி ஆ. அது அரை கைத எந்த கோர்ட்டுக்கு போனா உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க சரி 7 கைது வச்சுட்டு ஒரு பெருமையா 7 கைது கறி 7 கறி ஒரு 7 கோழி சால் வரல கைத போ கைத ஒரு கைத ஏய். யார கைத கைத ரெண்டு பக்கம் மாடின ஓ கைது பக்கல கைத ஏய் ஓ யார கைத ஏய் மொந்து ஓ தரகல கைத ஏய் மொந்து முந்தியா மால் போயிடுவேன் ஏதோ கஞ்சி வச்சிருமா கடங்க தூக்குமா வேற எப்படி பாரு அதுக்கு சாப்பிடுதுங்க புளி பாத்துங்க ஆக்குறாங்களா பள்ளியாத்தன் போவா புள்ளியாத்தன் ஆகுறாங்க பள்ளியாத்தன் போய் பாத்துக்கறாங்க சாப்பிடுறாங்க ஒரப்போ ஓ நல்லா சாப்பிடுறயா நீ வா ஐயா நான் நல்லா சாப்பிடுறயா நீ வா ஓ சப்பாத்தி நீதே சாமா ஓ நீதே சாமா சொல்லுமா. ஓ நீதே சாமா சொல்லு. ஓ நீதே சாமா அது நோட்ல பிட்டு வெயில காயில ஏடா நிக்கிறேன் அவையா ஐயா நான் சொல்ற வாடான்னு பின்ன ஏன் நிக்கிறீங்க நீ எப்படி பண்ண மாட்டேங்கல அவங்க குஞ்சாடெல்லாம் அப்பப்போ அப்படி லாவாதேவி போய் வரணும் நமக்கு தெரியாது நீ போயிங்க நான் பழகெல்லாம் எனக்கு அவங்க தர மாட்டேறா ஓ கைது மேல என்ன வியாபாரம் பண்ணுது கேள்ற பையா ஓகே கார்டு வந்த கேள்றா ஒரு சாமா கணக்கு தெரியும் உனக்கு சொல்லு கணக்கு தெரியுமா சொல்லு கணக்கு தெரியுமா என்ன சொல்லு நான் கணக்குப்புள்ளி போனோம்மா ஒரு சாமா இது அவங்க அப்பனுக்கு போறல கணக்கு புள்ளிக்கு போந்துச்சா கணக்கு போனவனா எங்க அப்பா யாரு கணக்குல எங்க அப்பனே கணக்குப்புள்ள நான் கணக்கு மேதமா மேதமா ஏய் எப்படி பட் ஒரு சாமா அப்படி ஊர் கணக்கு சொல்றாங்க ஏய் அடி உனக்கு எனக்கு வஞ்சின்னு வச்சு ஆவுதா கண்ணு பார்க்க முடியாது இவன் அவன் வஞ்சின்னு வச்சியா என் கோவத்தை ஆவுதா டா சொல்படியா தப்பு போ சிறுமைதா தபார் நான் என்ன சொல்லுவேன் நான் வந்து பார் கோவம் அவன் பேசியா பாப்பாரா கோவம் வந்து பொல்லாத கம்பெனி மாமா யாருமே இல்ல நோ தெரியல எவனுமே தெரியும் மூணு நேரத்து எங்க பேரை போட்டு ஊர் நேர் பத்தி தெரியல இல்ல உன் குட்டி கூட கொஞ்சம் பேசுறான் போது ஏசினா நிரம்பரமா பேசி குட்டி எங்க பெருப்பு ஒண்ணு இல்ல எங்க பெருப்பேன் சும்மா என் தண்ணி அவன் கட்டி வந்துட்டான் வீட்டுக்கு ராவல் நெருப்பு வச்சு தெரியுமா டேய் தூங்குதா உங்க பேரு பண்ண அப்படி பண்ணா உங்க சித்தப்பா 4 லட்சம் ரூபாய் பண்ணுங்க அவன் தாலி தாத்த கூட 4 லட்சம் அதே கல்யாணிக்கிறேன் இல்ல அவன் தாலி யாருக்கும் இல்லடா அதெல்லாம் ஏன் தோட்டத்துக்கு நாச்சு உன்னை பிள்ளை தெரியாது தெரிஞ்சு கொடுமா இல்ல எங்க அண்ணன் கிடையாது அவர் போய் எங்க தோட்டத்துக்கு வம்பு டேய் 4 லட்சம் சும்மா பூச்சி மேலானா யா ஆட்டும் கண் முடிச்சு ஆட்டும் இந்த 10 வருஷமா ஆட்டம் ஆடி உனக்கு தெரியும் போயிட்டு டேடா சொன்னா ஒழுங்கா அழ சொல்றா டேய் டேய் ஏனு கூட அழ வந்துடா டேய் எங்க அண்ணனுக்கு தெரியும் ஆளு ஒண்ணு இல்லை இது வந்து போயிட்டுக்காரனா என்ன எப்படி குத்துட்டு மாட்டீங்கடா சரி வைக்கிறேன் உனக்கு சொல்லி போடுறேன் என்ன சொன்னதே தெரியும் 4 லட்சம் ரூபாய் சீட்டு கட்டினேன் நான் எப்பவுமே இடியில் எடுக்க மாட்டேன் நம்ம லாஸ்ட் எடுத்துலான்னு கம்முன்னு இருந்தேன் அது உன் பழக்கம் அப்படிதான் லாஸ்ட் எடுத்துன்னு வர வந்துடுறேன் மணி சீட்டு முடிஞ்சா வசூலிச்சுலாம் அதுல மணி 11 ஆயிடுச்சு துட்டு எடுத்துனா டேய் கம்ப்ளைண்ட் கேட்றா 4 லட்சம் எடுத்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து நோஞ்சினே இல்லையோ என் மனைவி கையில் கொடுத்தேன் அவளுக்கு கை இப்படி ஓதுச்சு இவ்வளவு பணத்தை நம்ம எப்ப பார்த்தேன் நீ ஓதுச்சு சரி நான் என்ன பண்ணேன் டேய் கது கேட் சாத்து ஒரு துப்புரம் கட்ட விடாவா கூட அவளையாடா என்ன பண்ணேன் கது கேட் சாத்துட்டு நம்ம லாஸ்ட் விடாச்சு அப்படி கைதியா இது எதுக்கு தெரியுமா பொத்தி வேட தைச்சுக்கிற அந்த அம்மா ஆடுறாங்க பாரு அதுக்கு இழுக்குள்ளான பாரு நீ டான்ஸ் அதுக்கு இது எப்படி ஆடுற உடம்பே ஆளுக்கு இல்லடா அப்பா சரி நான் பண்ணேன் கேட் சாத்துறேன் கேட் சாத்திட்டேன் நானும் கழுத்த சாத்தினு உள்ள எதுவுமே துட்டு எதுவுமே நடுவுல சோக்கத்துல வச்சுங்க ஏய் பத்திரம் சொல்லிட்டு கத்தி ஒண்ணு ஊதாங்க ஒரு கையில் வச்சு உக்காந்துக்கிறேன் எவ்வளவு திறன் வந்து என்ன பண்ணுவா ஓஹோ வீட்டு பேசினே சத்தியமா எங்க செத்து வந்து கத்தாடுறான் என்னடா டமான்னு கத்தாட்டினா ஐயோ பல நாள்ல குரல் தெரியல கொடுக்கல நான் நினைச்சேன் நம்ம ஊர் 2 பேர் ஊருக்கு போச்சு இன்னைக்கு இவ்வளவு துண்டு வாரி எடுக்கிறோம் நம்ம செத்து போறோம் நான் நினைச்சுக்கிறேன் ஒரு தைரியம் டேய் நீ கது மட்டும் லேசா தரு நான் காது பின்னால இருந்து பாத்துறேன் அவன் தனி வெளி விடுவான் ஒரே அடி அப்படியா ஒரே அடி தலைமையில் போன கீழ் விடுப்புறான் அவ்வளவுதான் நேற்று போனேன் யார் அதுன்னு நான் தானே உங்க சேர்த்து போனா சரி உனக்கு சேர்த்து போனான்னு கைப்பு தந்தா அவன் எங்க சித்தி 2-3 பொள்ளிங்க உள்ள நோக்கி வராங்க கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு 3 பொண்ணு ஒரே கல்யாணம் வச்சிட்டான் நேரம் வந்து அழாதடா
சொந்தம் தானடா டாய் அதாவதுடா டேய் மொத்தம் வந்து கை பிடிச்சினாங்க இது கை இல்லடா காலு என் பொண்ணுக்கு நடக்கணும் அந்த 4 லட்சத்துக்கு கூட்டுறாருந்தோம் எவ்வளவு வட்டி என்ன 103 ரூபாய் வட்டி தரேன் தான் பரவாயில்ல எப்ப உனக்கு கையெழுத்து கூப்பிடுறேன் 103 ரூபாய் எனக்கு வேணாம் 2 ரூபாய் கொடுறான்னு 4 லட்சம் ரூபாய் எவ்வளவு ஆச்சு 4 லட்சம் நான் பஞ்சானகர் நான் அவள் சொல்ல பள்ளியோட பக்கமே போலியா 8000 ரூபாய் வட்டி இது கூட ஒரு 2000 ரூபாய் போட்டு 10000 ரூபாய் சீட்டு அது ஒரு 10 லட்சம் வரும் 4 லட்சம் அவனுக்கு கொடுத்துட்டேன் ஆனா 1 மாதம் கொடுத்தான் 2 மாதம் கொடுத்தான் வாங்கி பண்ண ஜோரு கொடுத்துட்டான் 3வது மாத்திரம் ஆள் விட்டு கேட்கறத போச்சு இருடா கொடுக்க எங்கடா போட்டு ஒரு 7 வருஷம் ஆகுது நான் துட்டு கேட்கலான்னு போனா எங்க சிட்டி எடுத்து காலாட்டு வாங்கிக்கிறேன் திருமலை வாங்கி போனவங்க எங்க சிட்டி சொல்லி அது வர மாதிரி கடைக்காரன் அப்படியா ஏமா போறையே அந்த வரைக்கும் சமாச்சாரம் எங்க அடிக்கு போவேன் நான் ரொம்ப மாத்தமான கெட்டு வந்து போய் 4 லட்சம் சும்மா பூச்சி உன்னுடைய சமாச்சாரம் இங்க வேண்டாம் சரி இருந்தாலும் சரி 7 கைது அந்த கைது மாதிரி என்னென்ன இருக்கு நானே எங்க வீட்டுக்காரோம் சரி எங்க வீட்டுக்காரர் உப்பு நான் கறி வாப்பல இருக்குது கறிவாப்பில் நீங்க கறிவாப்பில் அது மாட்டேங்குது கருவாப்பல ஐயோ அப்படித்தானே கருவேப்பில் கறிவாப்பில் இருக்குது எங்க வீட்டுக்காரர் பின்னாடி வந்தா சரி சோசி ஆகுது அவர் சோஜி ஆக்குறாரு நான் பின்னாடி வந்தா நீ சீசி சீசி ஆகுது மேலே நானே எங்க வீட்டுக்காரோம் ஒரே தட்டு எப்படி தூணுது எப்படி அபுக்குன்னு தூணுது அவரே தூணு வைக்கிற நீ தூணு வைக்கிற 2 பேரும் தூணுது கட்டி பிடிச்சிக்கின்னு உங்களை மாதிரி தனித்தனியா பார்த்துக்காது சரி சரி ஆனா பின்னிங்கடா இதுங்கடா இதுங்க சரி என்ன இப்ப அது என்ன வதறியா என்ன யாரு இருந்தாலும் யாரு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது குறத்து தான் இருக்கு பக்கம் உங்க அம்மா என் மேல குறவு தான் பெற்றுப்பா உன்ன உண்மை இல்லை கீழா இருக்குது நான் இப்ப கேட்கறேன் சரி சத்தியமா கூட நீ வந்தா ஏன் மேல யாருக்கு பத்துன்னு கேட்கறேன் ஒண்ணு நினைச்சுக்காது நான் கேட்பேன் போறப்ப ஒரு நாளைக்கு ஊர்ல ஆட்டம் வாங்க ஊர்ல ஒரு ஆட்டம் வாங்க உங்களை பின்னி பின்னி ஊர்ல ஆட முடியாதடா ஆட வாங்கனா ஏன் அவங்களை சமாளிக்கணுமே நீ நான் எல்லாம் பார்த்து விட்டானு வச்சுறா ஊர்ல என்ன பார்த்தா அவனுக்கு குறைத்த மாதிரி தெரியுது ஆமா சந்தேகம் இல்ல அண்ணா ஏம்மா வணக்கம் அண்ணா வணக்கம் என்னம்மா அது எல்லாத்தையும் தெருவில் வச்சுட்டு செருவு வச்சு மேல் மேலே வச்சுட்டு கதையாச்சு என் போய் பிற்பாலம் சொல்லிட்டு பருப்பு சோறு போறேன் என்னம்மா கதை அண்ணா ஏம்மா நான் குறைத்து கிடையாது நானே குறைத்து கிடையாது ஏம்மா சொல்லுவாங்க பெரியங்க யாராருடைய தலையெழுத்து எப்படியோ எப்படி அமைஞ்சிருக்குதா அத்தன்மை போல் முடியும் என்று ஆமா அண்ணா என்னோட தலையெழுத்து நான் குறைத்தியாக உருவத்தை மாத்திருக்கிறேன் அப்படியா ஆமா என்னம்மா தலையெழுத்து நான் கூட அந்த பக்கம் இல்லை நீ என்ன கூட்டிருப்போம் நான் கூட உன்னால் தம்மா வைக்கிறேங்க அண்ணா குறைத்தியாக உருவத்தை மாத்திருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் என்ன எங்கள் தாயாதாக விளையக்கூடிய அத்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன சக்கரவர்த்தி தான் நாங்கள் ஆமா எப்படி என்றால் எப்படி ஒரு நேரத்தில் எங்களுடைய மாமனார் சொர்க்கம் சேர வேண்டும் என்று ராஜசி யாகத்தை நடத்தினோம் சரி அந்த யாகத்தை நடத்தும் பொழுது 4 காலினால் ஒரு மண்டபத்தை செய்து அந்த மண்டபத்தை பார்க்கும் பொருட்டாக வரவைத்து அந்த ராஜச யாகத்தை செய்து சாம்ராஜ்ய பட்டத்தை பெற்றோம் பெற்ற போது அண்ணா அனைவரும் வந்திருந்தார்கள் எங்களுடைய மண்டபம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது ஆகையால் மற்றவராக விளங்கக்கூடிய துரியோதன சக்கரவர்த்தி அந்த மண்டபத்தை சுத்தி வந்தார் அப்படி சுத்தி வரும் பொழுது எங்களுடைய மண்டபத்தில் இருக்கிற ஓவியமாகப்பட்டது தண்ணீரெண்டும் தரையெண்டும் தெரியாமல் விசித்திரமாக இருந்தது அந்த நேரத்தில் அவர் நடந்து வரும் பொழுது மண்டபத்தை பார்க்கும் பொழுது கால் தவறி கீழே விழுந்து விட்டார் விழுந்து விட்ட பிறகு என் அருகாமல் தாதி பெண்கள் சுய்ந்திருந்தார்கள் ஒரு அரசன் விழுந்து விட்டார் என்று கைத்தட்டு நகைத்தார்கள் அந்த நேரத்தில் நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா மற்றனரே கண் இருந்தும் குருடனை போல நடக்கலாமா பார்த்து போகக்கூடாதா நீ ஒரு விளையாட்டா தான் சொல்லிவிட்ட அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னேன் அது தவறாக புரிந்து கொண்டு ஒரு பெண் என்ற ஆணவத்தில் நாம் கீழே விழுந்து விட்டோம் ஒரு அரசன் விழுந்து விட்டான் என்று ஐயோ பாவன் நினைக்காமல் கைகொட்டி நகைத்தாலே என்று என்னவனை நம்மை நகைத்தவனை இந்த பாரார் அனைவரும் நகைக்க வேண்டும் என்று என்ன செய்தார் 5 காலினால் ஒரு மண்டபத்தை செய்து அந்த மண்டபத்தை பார்க்கும் பொருட்டாக எங்களை வரவைத்தார் வரவழைத்த போது அந்த மண்டபத்தை பார்க்கும் பொருட்டாக அத்தினாபுரம் சென்றோம் மண்டபத்தை பார்த்தோம்
அங்க இருக்க பொழுது அந்த நேரத்தில் ஜெகனியாக அவருடைய நல்லம்மனை வைத்து என் பதியாக விளங்கக்கூடிய தர்மபுத்திர மகாராஜனை சூது முனையில இணங்க செய்தார். அப்படி சூது முனையில இணங்க செய்து அண்ணா எங்களுக்குரிய நாடு நகரத்தை பறித்தார். அண்ணா பண்டு பண்டாரத்தை பறித்தார்கள். உப்பு சட்டை வரவோடு முதல் கொண்டு பறித்ததும் இல்லாமல் அந்த நேரத்தில் அண்ணா ஒரு பெண் என்று பாராமல் என்னையும் சூதிலே வைத்து தோற்று ஒரு சத்தனாக இழுத்து வருவதை போல இழுத்து வந்து மணிமா மேடையில் ஏற்றி என்னுடைய வஸ்திரத்தை கலந்தார். கலந்ததும் இல்லாமல் அந்த நேரத்தில் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்காதவாசத்தை கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அனைவருமாக சேர்ந்து கட்டளையிட்டாங்க. அதன் பிரகாரம்